வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அடுத்த வாரம் கேப்டன் யாருங்க? ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் 2 பேர் வந்திருந்தாங்க, ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா. 2 பேருமே பயங்கரமானவங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாச்சனா கையில் இந்த கேப்டன்ஷிப் கிடச்சிச்சின்னா குரங்கு கையில் பூமாலை கிடச்சா மாதிரி அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு சும்மா சாக்லேட்டுக்கே வந்துட்டு வம்பு பண்ணுற பொண்ணு, யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு. அப்படின் போது கேப்டன்ஷிப் கிடச்சிச்சின்னா அந்த பொண்ணு எப்படி அந்த இது எடுத்துகிட்டு போக, அந்த பொறுப்பை எப்படி கையாளும் அப்படின்னு யோசிக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் நிறைய வந்துட்டு மெச்சூரிட்டி தேவை, கொடுக்குற விஷயங்கள் தேவை, அதே மாதிரி பொறுமை தேவை. அந்த 3 விஷயமே அந்த பொண்ணுக்கிட்ட கிடையாது. ஆனால் நல்ல கேம் ஆடுற பொண்ணு தான், அது வந்து மாட்டுக்கிட்ட கிடையாது. ஆனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை கிடையாது. அதுலேயும் குறிப்பாக சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த பொண்ணு எப்படி இது பண்ணும் அப்படின்ற ஒரு இது. இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிளேயர், அது மாட்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் இந்த டால் டாஸ்கில் அவர் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர், நல்லா நெத்தியடே கேட்பார். ஆனால் இந்த கோவா கேங்கில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக கெட்ட பேர் தான். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு ஜெஃப்ரியை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்களை பேசினாங்க. நீ வந்து வாய்ப்பை கொடுக்குறது, அதாவது விட்டு கொடுக்குறது, வெளியில் உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தவறு செய்கிற மாதிரி எனக்கு உன்னை வந்து கேப்டனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ யார் தாங்க கேப்டன் ஆக போகிறா அடுத்த வாரம் அப்படின்னா, சூப்பரான ஒரு அப்டேட், ஜெஃப்ரி தான் அடுத்த வாரம் கேப்டனாக வந்திருக்கார் அப்படின்றத ஒரு பயங்கரமான அப்டேட். ஏன்னா ஒரு டாஸ்க் நடந்திருக்கு, அந்த டாஸ்க்கை வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி பயங்கரமாக வின் பண்ணியிருக்கார் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜெஃப்ரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சனை ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வார்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு போயிருக்கு. ஆனால் அந்த வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பிரேக்கில் வந்துட்டு இது நம்ம ஜாக்லின் வந்துட்டு இவங்களை கேட்டிருப்பாங்க ஜெஃப்ரி கிட்ட ஒரு வார்த்தை. அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏண்டா அஷ்டபோல் இருக்குது, எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு இதில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அசால்ட்டாக சிரிச்சிட்டு கேட்குறாரு அஷ்டம் இல்லை அப்படின்னு. அந்த அடி உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக ஆள் இருந்ததுனால அதை பெருசும் படுத்தக்கூடாதுன்னு நினச்சதுனால அவர் அடியை வாங்கிட்டார் ராணுவ. இவங்க வந்துட்டு ராணுவக்கிட்டையும் போய் கேட்கல, என்னடா உன்னை அவன் அடிச்சிருக்கான் போல இருக்குது, சாரிடா இது தெரியாமல் நான் உங்கள்கிட்ட பேச, இது மாதிரி எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஜாக்லி அங்கே வந்து பயங்கரமாக இருந்திருப்பாங்க. பட் அந்த விஷயத்த பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, அஷ்டம் போல இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ஒஸ்ட். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வாரம் இந்த ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வெறித்தனமாக பண்ணுவாரா இல்லை மொக்க வாங்குவாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.